வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் இன்வெஸ்டர் செய்கிற 5 இன்வெஸ்டிங் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, இன்வெஸ்டிங்கில் நிறைய விதம் இருக்குது. இருந்தாலும் அதிகமாக பண்ணுற மக்கள் அதிகமாக டாப் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற இந்த மெத்தடு தான் இந்த 5. ஃபஸ்ட்டு வேல்யூ இன்வெஸ்டிங், செகண்ட் growth இன்வெஸ்டிங், தேர்ட் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங், ஃபோர்த் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், ஃபிஃப்த் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணி அண்டர் வேல்யூ ஸ்டாக் எடுத்துட்டு அது நல்ல வேல்யூ அதிகமானதுக்கப்புறம் அதை செல் பண்ணுறது. இது எப்படின்னா வாரன் பஃபட்டோட ஐடியா. ஸோ அவர் அதிகமாக பண்ணுற மெத்தடு தான் இது. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா, மார்க்கெட்டில் ஓவர் வேல்யூவான ஸ்டாக்கை அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இன்னும் 10 வருஷமோ இல்லை 5 வருஷமோ நல்லா க்ரோத் ஆக போகுது அப்படின்ற ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி, ஸோ அதோட ப்ரைஸுக்கும் இப்போ இருக்கிற அந்த மார்க்கெட் வேல்யூ, அந்த மார்க்கெட் கேப் இதெல்லாம் வச்சு பார்த்து, ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நிறைய பண்ணி பார்த்துட்டு அது அண்டர் வேல்யூவாக இருக்குதுன்றத ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னா, டக்குன்னு க்ரோத் ஆகும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இது வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்க்க மாட்டாங்க, அந்த ஸ்டாக்கோட வேல்யூவை பார்ப்பாங்க, வேல்யூவை வாங்குவாங்க. ஓகே. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா growth இன்வெஸ்டிங். growth இன்வெஸ்டிங்ன்றது என்னன்னா, ஒரு நல்ல வளர்ந்த கம்பெனின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி எப்படின்னா, ஸோ இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அந்த கம்பெனி அசைக்க முடியாத அளவுக்கு அதோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட ஸ்டாக் ப்ரைஸு அதிகமாக இருந்தால் கூட தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதிலிருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க. இது growth இன்வெஸ்டிங். தேர்ட் ஒன்று டிவிடெண்ட் இன்வெஸ்டிங். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். எந்த கம்பெனிஸ் நிறையா அவங்களோட ஸ்டாக் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் சூஸ் பண்ணி இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட் வர்றது மட்டும் இல்லாமல், ஸோ அது மூலியமாக கிடைக்கிற டிவிடெண்ட்னாலையும் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இதில் கிடைக்கும். இது ஸ்டாக் செலெக்ஷன் அனலைசிஸ் பண்ணும்போது இவங்க டிவிடெண்ட் தர்றாங்களா அந்த கம்பெனிஸ்லாம் அப்படின்ற மாதிரி அதையும் அனலைஸ் பண்ணுறதில்ல உங்களோட அனலைசிஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். ஸோ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டாப் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களாகவும் நேரடியாகவும் நிஃப்டி பீஸ் அப்படின்ற மாதிரியான நேரடியாக நீங்களே பண்ணுற மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டிங்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபண்டு உங்களுக்கு கரெக்டாக வரும்ன்றதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் பெரிய அளவில் நம்ம அனலைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா. நிஃப்டி 50 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு நம்ம இந்தியா வளர்கிறப்ப அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஓகேவா. நீங்கள் பேங்க்கில் போட வேண்டிய காசை எடுத்துகிட்டு தாராளமாக இண்டெக்ஸில் போட்டு வைக்கலாம். அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. இது ஒரு வகையில் சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ 5வது பார்த்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்ன்றது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்து நம்ம பை பண்ணியிருப்போம். சம் ரீசன்னால மார்க்கெட் ஒரு டவுன் சந்திச்சிருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கிற ஸ்டாக் ஒரு 85 ஒரு 80 அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம 80க்கு நம்ம திருப்பி நம்ம ஒரு குவான்டிட்டி நம்ம வாங்கணும் அப்படின்னா, சேம் குவான்டிட்டி இப்போ 100 குவான்டிட்டி வாங்குறது திருப்பி இன்னொரு 100 குவான்டிட்டி வாங்கினோம்னா, ஸோ நம்மளோட ஆவரேஜ் 90 மாறிடும். ஓகேவா. இப்படி நம்ம நம்ம ஆவரேஜ் பண்ணிகிட்டே போகிறப்ப ஒரு டைமில் நல்லா டவுனில் போய்கிட்டு ஒவ்வொரு டவுன்லேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி ஸோ அடுத்து ரிட்டர்ன் ஏறும்போது நமக்கு ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு நம்ம அதுக்கு அப்பானாலே போதும், நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் பெரும்பாலும் இந்த மாதிரி 5 டைப்பில் அதிகமாக பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நிறையா இன்வெஸ்டிங் மெத்தடு இருக்குது. ஸோ இது டாப் 5 தான் நான் சொல்லியிருக்கிறது. ஸோ இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது போக உங்களுக்கு வேறு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குதோ இன்வெஸ்டிங் மெத்தடில் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.